அத்தை, ஏன் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? அண்ணி அனாத ஆசிரமத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அங்க போனா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு தாண்டி, தப்புதான். இவ பாட்டுக்கு அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தா நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பேன். மறுவார்த்தை பேசாம வந்திருப்பாடி. ஆனா நீ பிளான் பண்ணி என் மகளோட மனசை கெடுத்துட்டேன். அதனால தாண்டி நான் நேர்ல வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமா இவ வரமாட்டேங்கிறா. மா, சக்தி இப்ப எதுக்கு குத்தம் சொல்லிட்டு இருக்க? அவ மேல எந்த தப்பும் கிடையாது. எனக்கு அந்த வீட்ல பாதுகாப்பு கிடையாது. நாங்க இருந்தா என் வயித்துல இருக்க குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதனாலதான் நாங்க வரமாட்டோமா. அது உனக்கு புரியலையா? முதல்ல இங்க இருந்து போமா. சரண்யா, நீ தாண்டி புரியாம பேசிட்டு இருக்க. இது பாலடைஞ்ச வீடு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு பாதுகாப்பா இருக்கா? சரி, என்ன பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்க நீ சொல்லு. ஏண்டி இந்த வீட்ல ஒரு கரண்ட் கிடையாது. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா கூட இவ கையில ஒரு பணம் கூட கிடையாதுடி. இங்க பார் சரண்யா, இவங்களே ரோட்ல கூவி கூவி நின்னு வியாபாரம் பண்ணி இவங்க வயித்த கழுவிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி நீ இங்க இருந்துன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆபத்து வந்துருண்டி. இங்க பாரு சரண்யா, வா வா, பேசாம என் கூட கிளம்பி வா. முடியாது, முடியாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? புரியாத உனக்கு? சரண்யா, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியடி. அந்த அளவுக்கு இவ உன்னை பேச வச்சுட்டாளா? சரண்யா, வேணா சரண்யா. இத பாரு சரண்யா, இவ்வளவு நம்பி நீ மோச போயிடாத சரண்யா. சரண்யா, நீ அம்மா பேச்ச கேளு. வா. ஏங்க நீங்க பேசாம இருக்கீங்க? ஒண்ணுக்கு 3 பொண்ணை பெத்தவங்க தானே நீங்க. பெத்த மகளை தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறது பாவம்னு உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி வளர்க்கல? யாரு எக்கெடுக்கட்டு போனா என்னன்னு ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறீங்கல்ல? சமந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்க வீட்ல இருந்தா பாதுகாப்பு இல்லன்னு உங்க மகளே சொல்றா. அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? பிரமாதம், பிரமாதம். புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? இத நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க 2 பேரையும் சேர்ந்து கதற கதற அழ வைக்காம நான் விட மாட்டேன். போது, நிறுத்துங்க சமந்தி. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. உங்களையும் உங்க பொண்ணையும் பிரிக்கணும்னு நானும் நினைக்கல. அந்த மாதிரி என் பொண்ணு சக்தியும் நினைக்கல. என்னோட 3 பொண்ணுங்களையும் நான் நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். ஆனா நீங்க தான் உங்க பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்து அவங்களோட வெறுப்புக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. இதுல நீங்க என்ன குத்த சொல்றீங்களா? பாத்துக்கோங்க. எனக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களோ? அந்த அளவுக்கு நான் தர தாழ்ந்து போயிட்டேனா? பாருங்க, என் பொண்ணு வயித்துல வளருது என் வம்சத்தோட வாரிசு. அந்த வாரிசுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னும் எதுக்கு இங்கே நின்னு தொலைக்கிற? உன்னால உன் அம்மாவுக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? இங்க பாரு, இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. கிளம்பி வா. என்ன பண்றீங்க நீங்க? நீ என் கூட வரணும். ஐயோ பாணி, சமந்தம்மா, என்ன பண்றீங்க நீங்க?
பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் உதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அரலூசு பூஜா சொன்னதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. இது நம்ம குடும்பங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன என்ன சொன்ன? நம்ம குடும்பமா? ஆ? நம்ம குடும்பத்தோட கதையெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுடி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம குடும்பம்னு சொல்லி ஏன் கழுத்தா இருக்கிறியா? இங்க பாரு, என் பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கா. அவளை ஏன் கூட அனுப்பாம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல? ஏய் இங்க பாரு, இப்ப சொல்ற கேட்டுக்கடி. இப்ப என் மனசு அனுபவிக்கிற வேதனைக்கு வலிக்கும் நீயும் உன் குடும்பமும் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்டி. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுவீங்கடி, பதில் சொல்லுவீங்க. வண்டி எடுங்க. என்னாச்சு? வீட்டுக்கு போலாம் பூஜா. This is because of... என்னங்க நீ சாப்பிடுங்க. வேணா சக்தி, எனக்கு பசிக்கல. உங்களுக்கு பசி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வயிற்றுல ஒரு குழந்தை பசியோட இருக்குல்ல, அதுக்காகவாவது நீங்க சாப்பிடணும். சாப்பிடுங்க. உங்க அம்மா வந்து சண்டை போட்டுட்டு போனதை நினைச்சிட்டு இருக்கியா? அத பத்தியெல்லாம் கவலைப்படாத சரண்யா, நிம்மதியா சாப்பிடு. சாப்பிடு சரண்யா, சாப்பிடுங்க. சரி, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சக்தி, என் அம்மாவை விட நீ என்ன நல்லா பாத்துக்கிற சக்தி. சரி, சாப்பிடுங்க. நாங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம். எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. சரி சரி, நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போன வைங்க, நான் என்னன்னு பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கானே, உங்களுக்கு கூப்பிடுறேன். வரட்டும் இருக்கான். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சரி சரி. ஏங்க, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இருமா, சொல்றேம்மா. சக்தி, என்னம்மா நடக்குதுங்க? இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லுவாருமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய், எல்லாரும் சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு வாங்க. வரும்போது 2 ஜேசிபி எடுத்துட்டு வாங்க. சட்டு போட்டுன்னு 1 மணி நேரத்துல இந்த இடத்த இடிச்சு தள்ளிட்டு நாம கிளம்பணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல ஸ்பாட்டுக்கு ஜேசிபியோட வாங்க. இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லட்டுமா? ஐயோ சார், அதான் போன் பேசும்போதே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? உங்க வீட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல இடிச்சு தரமாட்டமாக்க போறோம். நீ என்னமோ டென்ஷன் ஆகாம அசால்ட்டா இருக்க. நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? நியாயப்படி பார்த்தா நீங்க தான் டென்ஷன் ஆகணும். நாங்க எதுக்குமா டென்ஷன் ஆகணும்? கோடிக்கணக்கான ரூபா திடீர்னு நஷ்டமாச்சுன்னா டென்ஷன் ஆகாம என்ன ஆகும்? சொல்ல போனா
நீங்க தான் சூசைட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். யாருக்கு தெரியும் உங்க தலைவிதியை பத்தி? என்னம்மா கிண்டல் பண்றியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ சார், இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பில்டர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய ஆளா இருந்தும் ஏமாளியா இருக்கீங்களே சார். எங்க வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கணும்னு ஜேசிபி எல்லாம் வர சொல்லிருக்கீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க ஈசி போட்டு பாத்தீங்களா? ஈஸியா? அது எதுக்கு நாங்க பார்க்கணும்? இந்த இடம் நீதிமணிக்கு சொந்தமான இடம். இந்த விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீதிமணிக்கு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். என்ன சார், நீங்க பெரிய பில்டர்னு சொல்றீங்க, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டியிருக்கேன்னு சொல்றீங்க. நீதிமணி கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு ஒரு ஈசி போட்டு பார்க்கணும்னு ஒரு சின்ன ஐடியா கூடவா இல்ல உங்களுக்கு? நீங்க செய்யாம அசால்ட்டா விட்ட வேலைய நான் கவனமா செஞ்சிருக்கேன். துர்கா அக்கா, அந்த ஈஸி எடுத்துட்டு வா. என்ன சொல்றாங்க? இந்தாக்கா, படிச்சு பாருங்க சார். என்னம்மா அது மீனாட்சின்னு பேர் போட்டிருக்கு? ஆமா, இந்த இடத்தோட ஓனர் எங்க அம்மா மீனாட்சி தான். அதான் உங்க பேர் போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல சார், இந்த இடத்துக்குள்ள யாரும் அத்துமீறி நுழைய கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் கூட வாங்கி வச்சிருக்கோம். துர்கா, அந்த ஆர்டர் எடுத்துட்டு வா. இந்தாக்கா பாருங்க. இதெல்லாம் ஒழுங்கா தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு அந்த நீதிமணி கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா நீங்க ஏமாளி தானே? யமுனாக்கா, அந்த போர்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன், வெளியில வைக்கணும். அந்த போர்டை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க சார். பில்டர் சார், ஷாக் ரியாக்ஷன்லாம் போதும். முதல்ல வீட்டுக்கு வர சொன்ன ஜேசிபி எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இல்லனா அதுக்கெல்லாம் வாடகை நஷ்டமாக போகுது. சக்திகா, நீ ராக்குடு, இவங்க ஷாக்குடு. கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் போங்க. ஏய் துர்கா, டேய், ஜேசிபி கேன்சல் பண்றா. ச்சே, இப்படி ஆயிடுச்சே. சரி வாங்கம்மா வா. சக்தி, சம்மந்தி அம்மா சொல்லிட்டு போனதுல இருந்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. சரண்யா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்படிலாம் எதுவும் ஆகாதும்மா. அப்படி பிரச்சனைனாலும் நாம நிச்சயம் குணப்படுத்திடலாமா. ஆனா அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு டாக்டர் சொன்னாங்களே. அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கம்மா போறது? அத பத்தி யோசிச்சு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்மா. சீட்டு கடையில நம்ம நகையெல்லாம் அடகு வச்சிருக்கோம்ல. ஆமா, 1,40,000 ரூபாய். அன்னைக்கு அவசரத்துக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சேட்டுக்கிட்ட கம்மியா நம்ம பணம் வாங்கணுமா. ஆனா அந்த நகைக்கு நம்ம மொத்தமா கணக்கு போட்டா ஒரு 4 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வரும்மா. சரி, இப்ப எதுக்காகம்மா அந்த கணக்கெல்லாம் சொல்ற? அதுல நீதி இருக்கிற 3 லட்சம் ரூபாவை வாங்கி சரண்யானிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமாம்மா.
அம்மா அத்தை பழி போடுவாங்கன்னு நினைச்சு நான் இதெல்லாம் சொல்லலம்மா. சரண்யா நீ என் கூட பிறந்தவங்களா இருந்தா நான் என்ன செய்வனோ அதுதாம்மா நான் இப்ப செய்யறேன். சக்தி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. நீ என் வயித்துல வந்து பிறந்தது நான் வாங்கின வரம் சக்தி. சரி, சீக்கிரமே போய் சேட்டுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வா. கடவுளே, ஆஸ்பத்திரிக்கு தேவையான பணம் எந்த தடையும் இல்லாம கிடைக்கணும். பார்த்து போயிட்டு வா. சரண்யா, சரண்யா, இந்தா பால். குங்குமம் பூலாம் போட்டு நல்லா காய்ச்சி கொண்டு வந்தேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குடி. தேங்க்ஸ் யமுனா. சரி, படுத்து ரெஸ்ட் எடு. என்னம்மா, பணம் வாங்கிட்டியா? சொன்ன மாதிரியே பணத்தை வாங்கிட்டேம்மா. இந்த பேக்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த பணத்தை நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல கட்டி சரண்யா அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ண சொல்லிடலாம். வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த காரணத்தை கொண்டு பிரச்சனை வந்துடக்கூடாது. வெளியே போய் கொஞ்ச நேரம் காத்தாட நிக்கலாம். என் வம்சத்து வாரிசுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சம்மந்தி அம்மா உன்னை திட்டிட்டு போனாங்கல்ல, அதை கேட்டதுல இருந்தே என் மனசு சரியில்லம்மா. பத்தாததுக்கு சரண்யா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் சக்தி. இப்பதான் எனக்கு எல்லா பயமும் போய் நிம்மதியா இருக்கு. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணி, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், அத்தை உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் சக்தி? இங்க பார், என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. சரி அத்தை, நீங்க சொல்லுங்க. நான் வரும்போது நீங்க ஏதோ சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது என்கிட்டயே சொல்லுங்க அத்தை. அப்புறம் இப்போ எல்லா பயமும் போய் நிம்மதியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அவகிட்ட, அததான் நான் கேக்குறேன். நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க. அண்ணி, நீங்க கடைசியா தான் வந்தீங்களா? ஆமா, அத்தை சொல்லி முடிக்கும் போதுதான் நான் வந்தேன். நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? அது அது வேற ஒண்ணு இல்ல நீ. அது நேத்து காலையில ரோட்டு கடைக்கு வந்து அத்தை சண்டை போட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு என்னடானா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போறாங்க. இப்படி தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு அம்மா பயந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் உங்களுக்கு தைரியம் சொன்னேன். அதை கேட்டுட்டு பயம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை இல்லம்மா? ஆமாம்மா, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா? வாங்க, நம்ம நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் வரேன். கடவுளே, நீதான் இந்த பொண்ணை காப்பாத்தணும். அம்மா, நீங்க சரண்யா நீ கூட்டிட்டு போங்க, நான் பில்லு கட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன சக்தி, திடீர்னு பில்லு கட்ட போறேன்னு சொல்ற? எப்பவும் டாக்டரை பார்த்து முடிச்சது தானே ஃபீஸ் கட்டுவோம். அது ஏதோ சின்ன சின்ன டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க அண்ணி. ஊசிலாம் போடணும்னு வேற சொல்லிருக்காங்க. நான் பார்த்துட்டு வரேன். ஆமாம்மா. போங்க அண்ணி. நீ வா சரண்யா. உட்காருமா.
சரண்யங்கிற பேர்ல சொல்லுமா. பில் கட்டணும். கொடுமா. சரண்யா, நீ எதுக்கும் பயப்படாத. 3 lakhs போட்டிருக்குமா? காடா கேஷா? கேஷ். இந்தாம்மா. ஓகேம்மா. சக்தி பில் கட்டியாச்சா? கட்டியாச்சு அண்ணி. சக்தி எவ்வளோ பணம் கட்டின சக்தி?